மாணவர்களே, நண்பர்களே, அன்பர்களே, இப்ப நம்ம ஓரெழுத்து வார்த்தைகள் என்ற வரிசையில ஏ ஐ இந்த ரெண்டு முடிச்சிட்டோம். இப்போ ஓ என்ற எழுத்தை வச்சு இது எப்படி வார்த்தையா யூஸ் ஆகுது, இதனுடைய பல்வேறு பயன்கள் என்ன, இதனுடைய யூசேஜ் என்ன என்பதை இப்ப பார்க்க போறோம். தி யூஸ் ஆஃப் ஓ, தி ஃபாலோயிங் ஆர் சம் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஓ. ஓவினுடைய தன்மைகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், it is the 15th letter of the English alphabet. நீங்க ஏபிசிடி வரிசையா சொல்லி பார்த்தீங்கன்னா 15வது எழுத்தா வருவது ஓ. It can be written as a capital or a small letter. இது சில சமயங்கள்ல கேபிட்டல் லெட்டரா வரும், சில பெரும்பான்மையான சமயத்துல ஸ்மால் லெட்டரா வரும். In its small form, இது சிறிய எழுத்தாக வரும் பொழுது it is used in combination with other letters to form a word in a sentence. ஒரு வாக்கியத்துல ஒரு வார்த்தையை அமைப்பதற்கு பல வேறு வார்த்தைகளோடு சேர்ந்து ஓ வரும். ஒரு 3 உதாரணங்கள் பாருங்க. ஆக்ஸ், ஓஎக்ஸ், ஆக்ஸ். OBLONG பாருங்க, ஓ 2 தடவை வந்திருக்குது. ஒப்லாங். அக்கர், OCCUR, அக்கர். அடுத்தது 10 o'clock. இந்த இடத்துல பாருங்க, இந்த ஓ மேல ஒரு அபாஸ்ட்ரஃபி வந்து கிளாக் வந்துரு. மணி என்னன்னு கேட்டா நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம், 10 மணின்னு சொல்லுவோம். இட் இஸ் 10 o'clock என்று ஆங்கிலத்தில் சொல்லணும். இன் இட்ஸ் கேபிட்டல் ஃபார்ம் இட் இஸ் யூஸ்ட் ஆஸ். எப்படி பாருங்க, இது பெரிய எழுத்து கேபிட்டல் லெட்டரா வரும் பொழுது எந்தெந்த இடத்துல வரும் பாருங்க. அட் தி பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸ் டு கம்பைன் வித் அதர் லெட்டர்ஸ் டு ஃபார்ம் தி ஃபர்ஸ்ட் வேர்ட். அதாவது ஒரு வாக்கியத்தின் முதல் வார்த்தையின் முதல் எழுத்தாக ஓ வரும் பொழுது கேபிட்டல் லெட்டரா வருது. உதாரணம் பாருங்க. Often we hear of strange happenings in this world. அடுத்த வாக்கியம். Only the brave deserve the fair. இந்த இடத்துல onlyக்கு ஓ கேபிட்டல் லெட்டரா வந்துருக்கு. செகண்ட் பாயிண்ட், at the beginning of a word when it is a proper noun. எக்ஸாம்பிள், ஊட்டி. இது வந்து ப்ராப்பர் நவுன், அதனால முதல் எழுத்து ஓ கேபிட்டல் லெட்டர். அடுத்தது ஒலிவியா. ஷேக்ஸ்பியர் நாடகத்தில் வருகின்ற ஒரு கதாநாயகி ஒலிவியா ஓ. ஓரியன்ட், இப்போ ஓரியன்ட் ஃபேன் விற்கிறோம் இல்லையா, அந்த ஃபேன்ல அந்த பேர் வந்து ஓரியன் கொடுத்துருக்கிறாங்க, அந்த ஓ கேபிட்டல் லெட்டர். அப்புறம் உஸ்மானியா, அப்போ ஓ கேபிட்டல் லெட்டர். அக்டோவியோ, அப்போ ஓ கேபிட்டல் லெட்டர். இந்த மாதிரி அக்டோபர் மாதத்தினுடைய பேர் வருது பாருங்க, அப்போ ஓ கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். மூணாவது பாயிண்ட் பாருங்க. when it is used alone in a sentence. எக்ஸாம்பிள், தனியாக ஒரு வாக்கியத்தில் வரும் பொழுது, அதாவது நம்முடைய உள்ளத்தின் வியப்பை தெரிவிக்கும் பொழுது, ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்தும் பொழுது ஓ தனியா வரும். அப்போ ஓ ஃபார் எ கிளாஸ் ஆஃப் வாட்டர். ஓ தட் ஐ வேர் ரிச் அப்படின்னு அர்த்தம், நான் பணக்காரனாக இருந்தால். அப்படி ஒரு கற்பனை படிக்கிறோம் பாருங்க. அந்த சமயத்துல முதல் எழுத்து வெறும் ஓவா வரும்போது இது ஒரு வார்த்தை மாதிரி பயன்படுது. தி யூஸ் ஆஃப் ஓ as an interjection. எப்படி பாருங்க. இட் இஸ் யூஸ்ட் டு எக்ஸ்பிரஸ் சடன் பிளஷர், பெயின், சர்ப்ரைஸ், ஃபியர், லாங்கிங், நாஸ்டால்ஜியா எட்ஸெட்ரா. இப்ப நம்முடைய உள்ளத்தின் உணர்ச்சிகள், சந்தோஷம், ஆனந்தம், வலி, ஆசை, ஏதாவது ஒரு ஏக்கம். இப்போ நாஸ்டால்ஜியானா நம்ம பெற்றோர்களை பிரிந்து தனியா இருப்போம், திடீர்னு பெற்றோருடைய ஞாபகம் வரும், திடீர்னு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸுடைய ஞாபகம் வரும். கணவன் மனைவியை விட்டு தனியா பிரிஞ்சிருந்தாருன்னா மனைவி ஞாபகம் அடிக்கடி வரும். மனைவி பிரிஞ்சிருந்தாங்கன்னா கணவனுடைய ஞாபகம் அடிக்கடி வரும். அப்போதான் இந்த நாஸ்டால்ஜியா. சில பேர் இந்த நாஸ்டால்ஜியாக்காகவே திரும்பி ஊருக்கு வந்துடுவாங்க, எனக்கு வேலையே வேணான்ட்டு. எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போமா. ஓ மை காட், கடவுளே, அட கடவுளேன்னு சொல்லுவோம் பாருங்க. அப்போ ஓ மை காட். ஓ ஓ ஹவு ஹாப்பி ஐ ஆம். ஓ ஹவு ஹாப்பி ஐ ஆம், நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. ஓ ஃபார் தோஸ் ஹாப்பி டைம்ஸ், அந்த சந்தோஷமான நேரங்கள். ஓ ஹவு டவுல் தி மவுண்டன் ஈஸ், ஆச்சரியத்தை வெளிப்படுத்துறோம். பா எவ்வளவு பெரிய மலைப்பா. Now words having 2 letters. இதுவரைக்கும் ஒரு எழுத்தால் அமைந்த வார்த்தைகள்ல 3 எழுத்துக்களை மட்டும்
அவை வார்த்தைகளாக எப்படி பயன்படுகின்றன என்பதை பார்த்துவிட்டோம். இப்ப ரெண்டு எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகளை பார்க்க போறோம். There are numerous என்ன அர்த்தம்?